மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 15.8% கிட்ட நிஃப்டி 50 மட்டும் கீழே விழுந்திருந்தது. ஏப்ரல் மாசத்துல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. இதே டைம்ல நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,600க்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இன்னையிலிருந்து ஒரு 1000 டேஸ் வச்சுக்கோங்க, 1000 நாள், அதாவது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 15% கூட ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும்னா ரெடீம் பண்ண வேண்டாம். அந்த பணம் மட்டும்தான் இருக்கு, எனக்கு வந்திருக்க ப்ராஃபிட் போதுன்னா ரெடீம் பண்ணலாம். யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்க, அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10% கீழே வந்துருச்சு. மினிமம் 10% கீழே வந்துருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டவங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு இருந்த கோல்டு ப்ரைஸும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு இருந்த கோல்டு ப்ரைஸும் வேறு. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆக்டிவ் நாங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதத்தில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டுமே ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ இது ஸ்மால் கேப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு சரியான சமயம். ஆக்சுவலாக ஸ்மால் கேப் ஃபண்டு போன மாதம் வந்து ஒரு 10 வருஷம் டீகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஹஸ் ரெக்கவர்ட் ரியலி வெல். அதாவது நான் சொல்கிறது ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். பட் லாங் டர்ம் ஆவரேஜ் பார்க்கும்போது இன்னும் ஸ்டில் வந்து 10% கம்மியாக தான் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஏவி செந்தில் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ இந்த வார் கண்டிஷனால மார்க்கெட் ரொம்பவே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. தினம் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படியே மார்க்கெட் எவ்வளோ நாள் சார் இதே நிலைமை வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, ஆக்சுவலாக மார்ச் 31 மார்க்கெட் கிடையாது, மார்ச் 30ஆம் தேதி அன்றைக்கி தான் மார்க்கெட் இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15.8% கிட்ட நிஃப்டி 50 மட்டும் கீழே விழுந்திருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால ரொம்ப கீழே விழுந்திருந்தது. ஆனால் ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. இதே டைமில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,600க்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இதே மாதிரி நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து அதோட பேரை வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு பேர் மாற்றலாம் அப்படிங்கிற லெவலில் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓபெக்னு சொல்லுவாங்க, அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேணுமா எந்த கெப்பாசிட்டியில் அதுலேருந்து அவங்க வெளியில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னாக்க க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து மேலே போயிருக்கு. க்ரூடனுடைய பேரல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $110 தொட்டிருக்கு. நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிறதா இருந்ததுனாக்க அடுத்த வாரத்தில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எனக்கு நவம்பருக்குள்ளே நான் பணத்தை எடுத்துடணும், டிசம்பருக்குள்ளே வர டிசம்பர் 2026க்குள்ளே நீங்கள் பணத்தை வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தரோட கோல் வந்து 2 to 3 இயர்ஸ்ல வந்து முடிய போகுது அப்படின்னா அவர் டெட் ஃபண்ட்ஸ்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா சார்? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு கோல் முடிகிறதுக்கு ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடியிலேருந்து ஃபேஸ்டு மேனரில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, இல்லைனா ஒரு பேலன்ஸ்டு ஃபண்டு, இல்லைனா ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். நம்மளுடைய ப்ராஃபிட்னுடைய லெவல் வந்து ஒரு 15% 16% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோவிட் முடித்த உடனே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் சொல்கிறது டிசம்பர் 2020 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம இன்றைக்கி இருக்கிறது வந்து மே 2026 இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து 16% சிஏஜிஆரில் இருக்கோம். கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வருஷம் 16% இருக்குது. எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ரெடீம் பண்ணிவிட்டு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுக்கு போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் ப்ராஃபிட் வந்து உங்கள் கையில் இருக்குது. இது வந்து ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் வந்து இப்போ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து கோலுக்கு வந்து 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு காது குத்துக்காக வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு உபநயனத்துக்காக ஒரு 50,000 ரூபாய் தான் தேவைப்படுதுன்னு நான் வச்சுருக்கேன். ஆனால் அதே 50,000 என்னால் வந்து வேற
ஒரு சோர்ஸ் மூலமாக, அதாவது என்னோட ஃப்ரெஷ் சேலரி சேவிங்ஸோ இல்லைனா என்னோட ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரி ஆகி வருதுன்னாக்க அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி கீழே விழுந்திருக்கோ இன்னையிலிருந்து ஒரு 1000 டேஸ் வச்சுக்கோங்க, 1000 நாள், அதாவது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 15% கூட ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும்னா ரெடீம் பண்ண வேண்டாம். அந்த பணம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வந்திருக்க ப்ராஃபிட் போதுன்னா ரெடீம் பண்ணிடுங்க. இப்போ நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 10% கீழே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் வந்து இருக்குது. பட் லாங் ரன்னில் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்னுமே வந்து 10 to 13% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2023 ஒருத்தர் புதுசாக என்ட்ரா இருந்தாருன்னா இப்போ வரைக்குமா அவருக்கு மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்து 10 to 15% ஃபாலில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அந்த எஸ்ஐபியில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லைனா லம்சம் மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஜென்ரலாக வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவோம். அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி அன்றைக்கி நான் ஒரு 10,000 ரூபா போடுறேன், 1 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்க, அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்காங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10% கீழே விழுந்துருச்சு. மினிமம் 10% கீழே விழுந்திருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டவங்க. ஏன்னா அவங்க டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டராக இருப்பாங்க, ஆப்பில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடிய நேரமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்ஸ் அகெயின் அவங்களுடைய கோல் டியூரேஷன் வந்து 2029க்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு லம்சம்மோட நிறுத்தாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரத்தில் வந்து ஏப்ரல் 27, 28, 29 உங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் முடிஞ்சிருக்கும். என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் இருக்குது, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா தயவு செஞ்சு இப்போ அந்த 10% கீழே விழுந்ததுனால ஆவரேஜ் பண்ணுங்கள். அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஒன்று ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். இப்போ எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நாங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விதமான ஃபண்டு கொடுத்துருப்போம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்துருப்போம், ஒரு மல்டி கேப் ஃபண்டு கொடுத்துருப்போம், ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்டு கொடுத்துருப்போம், ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்துருப்போம். எந்த ஃபண்டில் வந்து இப்போ ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதம் மாதம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ நீங்கள் மந்த் எண்டில் நீங்கள் ஒரு பணம் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த டைமில் அவர் கேட்போம், அதாவது இது ஒரு 3 வருஷம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஸோ அவர் ஒரு 3 வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்ச் எண்டில் நாங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு நாங்கள் வந்து டாப் அப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுக்கு நாங்கள் டாப் அப் பண்ணுவோம். ஏன் மல்டி அசெட் ஃபண்டுக்கு டாப் அப் பண்ணுவோம்னா, இப்போ லாஸ்ட் 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் கூட கம்மியாக இருக்குது. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு இருந்த கோல்டு ப்ரைஸும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு இருந்த கோல்டு ப்ரைஸும் வேறு. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆக்டிவ் நாங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதத்தில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு சில்வர் விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு ரேலியுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கோல்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு சரியான பாயிண்ட். ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ லெவலில் பார்க்கணும். போர்ட்ஃபோலியோ லெவலில் பார்க்குறதுனா நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5000 10,000 வந்து கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வரில் கொடுக்குறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இது ஒருத்தருக்கு 1 லட்சத்துக்கு பதிலாக 10 கோடி இருக்குது அப்படின்னீங்கன்னா 10 கோடிக்கு 1 கோடி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து 10% தான் நான் வந்து சொல்கிறேன். 10% வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 இயர்ஸில் கல்யாணம் பண்ண போகிறேன், 2 இயர்ஸில் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு சில ஜுவல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லம்சம் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சிட்டு மாதிரி போடாமல் என்கிட்ட சிட்டு போடுறதுக்கு எனக்கு பணம் இல்லை, ஆனால் இந்த ஒரு 50,000த்தில் இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, சார் இந்த 50,000 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிங்கிள் சிட்டு, அதாவது 1 டைம் சிட்டுன்னு சொல்லுவாங்க, மாதம் மாதம் போடுற சிட்டு கிடையாது, ஒரு 1 டைம் லம்சம் போட்டிங்கன்னா 11 மாதம் கழித்து நீங்கள் வந்து 14% 15% வந்து வேல்யூ அடிஷன் இல்லாமல், அதாவது இந்த செய்கூலி சேதாரம்லாம் ஜிஎஸ்டி கட்டணும், செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களால் வந்து கண்டிப்பாக அந்த பொருள் எடுத்துக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்ததுன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th வெட்டிங் ஆனிவர்சரி வருது, 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது, என் பொண்ணுக்கு வந்து 5 வயசு ஆக போகுது, இல்லை என் பையன் வந்து 12th முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு மோதிரம் கேட்குறான், ரிங்கு கேட்குறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50,000க்கு நீங்கள் ஒரு 50,000 1 லட்சமோ கொடுத்து இந்த டைமில் அந்த மாதிரி போட்டு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மேடம். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கா சார்? அதாவது லாங் டேர்ம் வேல்யூவேஷனுக்கு வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. லாங் டேர்ம் வேல்யூவேஷனாக நான் சொல்கிறது வந்து 2029, 2030, 2031 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இதுக்கு ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் சொல்லுவேன். டீப் டிஸ்கவுண்ட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. டீப் டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி தள்ளுபடி வந்து மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு கிடைச்சது. மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு ஆடி தள்ளுபடியில் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்குன்னு சொல்லலாம் மேடம் இன்னைக்கு. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டுமே ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ இது ஸ்மால் கேப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு சரியான சமயம். ஆக்சுவலாக ஸ்மால் கேப் ஃபண்டு போன மாதம் வந்து
ஒரு 10 வருஷ டீகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஹஸ் ரெக்கவர்ட் ரியலி வெல். அதாவது நான் சொல்றது ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். பட் லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்க்கும்போது இன்னும் ஸ்டில் வந்து 10% கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம். எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தாலும் அது ஒரு ஆல் டைம் ஹை சொல்லுவோம். அந்த ஆல் டைம் ஹைலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 10% தான் இருக்குது. ஸோ அதனால உங்களுடைய கோல்ஸ் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி தள்ளி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட் சைடு போகணுமே தவிர, உங்களுடைய கோல்ஸ் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி எடுக்கணும். 1 இயருக்குலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட் பக்கம் போகவே கூடாது. லோ இன்கம் இருந்தால் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக வந்து லோ இன்கமில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வயசு 2 வயசு தான் ஆகுது. 2 இயர்ஸ் தான் ஆகுது. இன்னும் ஸ்கூலில் எந்த இதுலையுமே நான் போடவே இல்லை. அது 12th படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்கூலில் அனுப்ப போகிறேன். அப்போனா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 14 வருஷம் இருக்குது, 14 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிலும், அதாவது நான் சேஃப்டி பற்றி நான் பார்க்கவே மாட்டேன். என்கிட்ட வந்து ரூ. 100 மாதம் என்னால் போட முடியும், ரூ. 200 மாதம் போட முடியும், அதுவும் வந்து நான் அட்வைசர் இல்லாமல் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் அந்த ஒரு 14 வருஷத்துக்கு போடலாம். அதே மாதிரி வந்து என்கிட்ட இருக்கதே காசு கம்மி, ஆனால் 2 வருஷத்துலேயே பணம் வந்துடும், நான் மாதம் காலையிலே எந்திரிச்ச உடனே மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன்னா கண்டிப்பாக போடாதீங்க. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி இப்போ மக்கள்கிட்டயே கையில் வந்து பணம் கிடையாது. ஏன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டு இருக்கு. பெட்ரோல், எல்பிஜி இது எல்லாமே டிமாண்ட் இருக்குது. ஸோ பெட்ரோல் வேலை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் ஏற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விலைவாசி எல்லாமே உயர்ந்துருச்சு. இனிமேல் வந்து ஏற்றின விலையை குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே பணம் இல்லை, எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை பாஸ் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பாக வந்து எஸ்ஐபி வந்து இங்கே என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் வந்து என்ன சொல்லணும்னா, ஜென்ரலாக அதாவது ஒரு 10 வருஷமோ 15 வருஷம் 20 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வரும், எல்லா விதமான செலவுகளும் போயிடும், அதுக்கப்புறம் தான் வந்து சேவிங்ஸை பற்றி பண்ணுவாங்க. சேவிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிப்பாங்க. இதுதான் வந்து 5 வருஷமா இருக்கட்டும், 10 வருஷமா இருக்கட்டும், 15 வருஷமா இருக்கட்டும், எல்லாரும் இதுதான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் சாதாரண மக்கள்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணிடணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, ஒரு அத்தியாவசியமாக ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக வந்து கவர் பண்ணணும். எம்ப்ளாயர் கவர் பண்ணிட்டாருன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி நமக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, இல்லைனா ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். அதுக்கு வந்து ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் மாதம் கூட பே பண்ணிக்கலாம். 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி கூட ஒரு 25 லட்சம் 15 லட்சத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிடணும். ஏன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ ஜாப்னால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, வேலையெல்லாம் வேறு போகுது. அதனால் அதை எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து என்ன பண்ணணும்னா, எஸ்ஐபிக்கு ஒரு சின்ன அமௌண்ட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வருமானம் 20,000 ரூபாய் ஒரு மாதம்னு வச்சுக்கலாம். 20,000 25,000 என்னோட வருமானம். என்னுடைய செலவு வந்து கிட்டத்தட்ட வந்து 15,000 ரூபாய் செலவாயிடுது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் எஸ்ஐபி பிளான் பண்ணிட்டாதீங்க. பேலன்ஸில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்கிட்ட கேட்பீங்க, நான் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணுமா, எஸ்ஐபி விட்டுறணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் போயிடுவீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 3,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போடுங்க. 3,000க்கு மிச்சம் இருக்கிற 2,000 என்ன பண்ணுங்கன்னா, மந்த் எண்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வந்து ஒரு டாப் அப் மாதிரி கொடுங்க. ஒரு சமயம் அந்த மாதத்தில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, இல்லை அந்த ஒரு மாதத்தில் வந்து ஏதோ குழந்தைங்க வந்து கேட்குறாங்கன்னு ஒரு சினிமா படத்துக்கு போகிறீங்க. இப்போ கரை அப்படின்னு ஏதோ ஒரு படம் வருது, ஸோ அந்த படத்துக்கு வந்து சம்மர் சீசனில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க. ஸோ இருக்கிறது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் எஸ்ஐபியில் போடுங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் 25,000 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு 3,000 ரூபாய் எஸ்ஐபி மினிமமாக போட்டுருங்க. அப்புறம் அந்த மாதத்தில் எல்லாரும் சந்தோஷமாக எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது 500 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், அதை வந்து மந்த் எண்டில் திருப்பி ஒரு டாப் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், உங்களுடைய லைஃப்பும் ஒரு அளவுக்கு ஹாப்பினஸோட இருக்கும் மேடம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூவில் தான் இருக்குது. பட் நிறைய ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. என்ன சார் காரணம்? கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் உள்ள கிளாஸு, இல்லைன்னா 100 பேர், நம்ம காலேஜில் படிக்கிறோம் 100 பேர் உள்ள காலேஜில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் 6 ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஸ்டாக் மார்க்கெட்டில் 1000 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டாக், அதாவது டாப் 15% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து என்றைக்குமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மில்க் பிஸ்கெட்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். மார்க்கெட் வேலை கம்மியே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அந்த மாதிரியான மாடலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னா
அவங்க வந்து ஒரு சுந்தரம் கிளேட்டன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுந்தரம் கிளேட்டன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு பிரீமியத்திலேயே வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு மார்க்கெட்டுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். இப்போ மாருதி எடுத்துக்கங்க. ம். மாருதிங்கிற கார் எடுத்துக்கங்களேன். இப்போ ஜிஎஸ்டி அந்த ரிடக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் இப்போ இந்த போன வாரத்தில வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஆல் டைம் ஹை குடுத்துருக்காங்க அவங்க. ம். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பார்த்தீங்கன்னா, 1 இயர் இதில பார்த்தீங்கன்னா 20% நான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து என்னைக்குமே பிரீமியத்தில கிடைக்கும். ஸோ அதனால வந்து நல்ல பங்குகள், நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸு, நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னைக்குமே வேல்யூ இருக்கும். அதே மாரி நல்லா இருக்கிற கம்பெனிஸ்க்கும் வேல்யூ ஜாஸ்தியா தான் மேடம் இருக்கும். ஓகே. மார்க்கெட் பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க் யூ. நன்றி. வணக்கம்.